Example 1.13, let A equal to 1 to 3, B equal to 4 5 6 7 and F is equal to set bracket 1 4 2 5 3 6. They are given F as order pair be a function from A to B. Show that F is 1 to 1 but not onto function. 1 to 1 அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் மட்டுமே இமேஜாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது 1 to 1 ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா கோடமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜஸ் ஏல இருக்கணும், டொமைனில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஆன்டூ ஃபங்க்ஷன். நம்ம இங்கே எஃப் ஆர்டர் பேரில் இருக்கிறத ஆரோ டயக்ராமில் நம்ம ட்ராப் பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் இமேஜாக இருக்குது. பட் 7 only has no ப்ரீ இமேஜஸ் இன் டொமைன். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஆன்டூ ஃபங்க்ஷன் பட் 1 to 1 ஃபங்க்ஷன். இதுதான் இங்கே அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.14, if A equal to -2 -1 0 1 2 and F from A to B is an onto function defined by f of x equal to x squared plus x plus 1, then find B. A அப்படிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டொமைன். பி செட் அதாவது கோடமைன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணின்னு சொன்னால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா, இந்த ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவும் இந்த -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணினோம்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் 137 ஆன்சர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. தேர்ஃபோர் 137 அப்படிங்கிற ஆன்சர் மட்டும் செட் ப்ராக்கெட்டில் பி வேல்யூவாக எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.15, let f be a function f from n to n be defined by f of x equal to 3x plus 2. இதுதான் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா. we want to find the images of 1 2 3 அப்படின்னா 1 2 3ங்கிறது எக்ஸ் வேல்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணி f of x வேல்யூ என்ன கிடைக்குதோ அதுதான் இமேஜ். find the ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53 அப்படின்னு சொன்னால் இது f of x உடைய வேல்யூஸ். நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் செகண்ட் கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஆரோ டயக்ராமில் நம்ம கிடைச்ச எக்ஸ் வேல்யூங்கிறது இந்த 1 2 3. அப்புறம் நம்மளுக்கு அந்த 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடைக்கிறதோ அது நம்ம கோடமைன் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இந்த கொஸ்டினில் ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3னா எக்ஸ் வேல்யூ 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 வேல்யூ கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் இமேஜ். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 29 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுடைய வேல்யூ 9 வருது. அதே இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 53ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுடைய வேல்யூ 17 கிடைக்குது. தேர்ஃபோர் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53 9, 17. நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ டயக்ராம் போடும்போது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கணும். n to n அப்படின்னா நேச்சுரல் நம்பர் தான், இங்கேயும் கோடமைன் ஆல்சோ நேச்சுரல் நம்பர். அப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 எக்ஸெட்ரா நம்பர்ஸ், இங்கேயும் 1 2 3 எக்ஸெட்ரா நம்பர். பட் 1 இஸ் கனெக்டட் வித் 3, 2 இஸ் கனெக்டட் வித் 5. நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கிடைச்சது இல்லையா, இந்த ஆன்சர்ஸை கனெக்ட் பண்ணணும். 3 இஸ் கனெக்டட் வித் 11. அப்படி பார்க்கும்போது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. பட் 1 2 எக்ஸெட்ரா மெனி நம்பர்ஸ் ஹேஸ் நோ ப்ரீ இமேஜஸ். அதனால் இது ஆன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்தால் அதுக்கு நேம் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். தேர்ஃபோர் அப்போ நம்ம லாஸ்ட் ஆன்சர் எழுதும்போது எஃப் இஸ் 1 to 1 அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் 1.16, ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்னா இந்த தடயவியல் வல்லுநர்கள் கேன் டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் அ பர்சன் பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் தயர் தைபோன். என்ன மீனிங்னா ஒரு பர்சனுடைய தை போன் அந்த தொடை எலும்புடைய லென்த்தை யூஸ் பண்ணி அவங்க ஹைட் ஆஃப் த பர்சன் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. தே யூஸ்வலி டூ ஸோ யூஸிங் த ஃபங்க்ஷன் h of b equal to 2.47b plus 54.10. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதாவது பிங்கிறது லென்த் ஆஃப் த தை போன், h of bங்கிறது ஹைட் ஆஃப் த பர்சன். இதை நம்ம லென்த் ஆஃப் த தைபோனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹைட் ஆஃப் த பர்சன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேட்டிருக்க கொஸ்டின் செக் இஃப் த ஃபங்க்ஷன் ஹெச் இஸ் 1 to 1. 1 to 1 அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹெச் ஆஃப் b1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் b2 அப்படின்னு எடுத்துக்கிறணும். எடுக்கும்போது ஹெச் ஆஃப் பி இருக்கிற இடத்துல 2.47b தானே, அப்போ 2.47b1 ப்ளஸ் 54.10 is equal to 2.47b2 plus 54.10. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆகும். தேர்ஃபோர் b1 equal to b2 நம்மளுக்கு கிடச்சிரும். தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் த தைபோன் இஸ்
50 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பி வேல்யூ 50 சென்டிமீட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் we get the value for height of the person. அப்போ h of b கிடச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டினில் find the length of the thigh bone if the height of the person is 147.96 சென்டிமீட்டர் அப்படின்னா height of the person 147.96 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 147.96 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த b வேல்யூ கிடச்சிரும். அதுதான் b அப்படிங்கிறது தான் லென்த் ஆஃப் த thigh bone.